மம்ஸ்க்கு எல்லாமே தேட்டர் போகிறது ஒரு கனவாகவே தான் இருக்கும். எனக்குமே அப்படி தான் 3 வருஷமாக என்னாலேயும் தேட்டர் போக முடியல. எஸ்டர்டே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ நான் வந்து என்னென்னா பல்லாவரத்தில் இருக்கிற பிவிஆர் கிராண்ட் கல்லடாக் போயிருந்தேன். இந்த மாலுக்கு பக்கத்துலேயே வந்து என்னென்னா கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட் இருந்தது. பட் நான் மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னொன்னே நாங்கள் வந்து அவசரமாக உள்ளே போயிட்டோம். அதனால் இந்த ரெஸ்டாரண்ட் நாங்கள் எப்படி இருந்ததுன்னு உள்ளே பார்க்கல. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த பிளேஸில் ஃபுட் கோர்ட் இருந்ததாக தான் சொல்கிறாங்க. அங்கே போன டைம் வந்து என்னென்னா 3:30 டைமிங் தான் நாங்கள் போனோம். அதனால் வந்து என்னென்னா ஈவினிங் தான் ஆயிடுச்சு படம் முடிகிறதுக்கு. அண்டு மூவி வந்து நாங்கள் என்ன போனோம்னா குடும்பஸ்தன் அப்படிங்கிற மூவிக்கு தான் போனோம். மூவி பற்றி சொல்லணும்னா அவ்வளோ நல்ல மூவி. நல்லா ஃபேமிலியோடு நீங்கள் போய் பார்க்கலாம். அவ்வளோ காமெடியாக இருந்தது. எல்லாம் நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா பேபிக்கு வந்து சவுண்டு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் அவளுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னே தான் நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் இந்த தேட்டர் வந்து நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா அந்த மாதிரி சவுண்டு வந்து அதிகமாகலாம் இல்லை. நல்லா கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது. அப்படியே அங்கேருந்து கிச்சனுக்கு தேவையான சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது. அதனால் ஸ்ரீ பரணி ஸ்டோர் அப்படிங்கிற ஷாப்புக்கு போயிருந்தேன். இந்த ஷாப்பில் வந்து என்னென்னா கிடைக்காத பாத்திரமே இல்லை. நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து என்னென்னா இங்கே இருக்கும். ஸோ நீங்களும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்பில் வந்து என்னென்னா கீழே வந்து பாத்திர கடையும் மேலே வந்து என்னென்னா பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஷாப்போட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கடைக்கு போயிருந்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.